ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்காரங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்த துரோகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகம். ஆனா நீங்க எத்தனையோ நபர்களுக்கு நன்மைகளை செய்திருப்பீங்க. ஆனா திருப்பி அது உங்களுக்கு நடந்ததான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. நீங்க நன்மைகளை செய்து செய்து வாழ்க்கைக்குள்ள துரோகங்களையும் சந்திப்பு தேவையில்லாத சந்தேகங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனுபவித்தது தான் உங்களுக்கு இன்னமும் அதிகமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நெருங்கியவங்க உங்களுக்கு செய்த நம்பிக்கை துரோகங்கள். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த ரிஷபம் ராசியினருக்கு இயற்கையிலேயே மற்றவங்க மீது அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் பொழியக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வெளியுலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, உண்மையான ஒரு பாசத்தையும் உண்மையான அளவு கடந்த அன்பையும் நீங்கள் கொடுப்பதில் எப்படியுமே நீங்கள் வள்ளல்கள். உங்களின் இந்த மென்மையான குணத்தையே உங்களுக்கு மிக நெருக்கமான, நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்த ஒரு நபர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். ஆனால் இது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. அது உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ அல்லனா உங்களுடைய பணம் ரீதியாகவோ அல்லது தேவையில்லாத சில விஷயங்களிலோ உங்களை மாட்டிவிட்டு அந்த ஒரு நபர் தப்பி சென்று இருக்கலாம். அல்லது உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையோ தொழிலையோ அவருடைய பெயரில் அவர் மாற்றி இருக்கலாம். இந்த மாதிரியான சில சிக்கல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் யாரையும் முழுமையாக நம்பி சில விஷயங்களையும் சில பொறுப்புகளையும் ஒப்படைத்தீர்களோ அவர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருப்பார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடாமான களத்திரம் மற்றும் கூட்டு ஸ்தானத்தில் பாப கிரகங்களின் தாக்கங்கள் இருந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களின் நிழல் போல நம்பிய அந்த ஒரு நபர் உங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய துரோகத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அரங்கேற்றினார். உங்களின் ரகசியங்களை வெளியில் சொல்லி உங்களுடைய முதுகில் குத்திய அந்த செயல் உங்களை நிலைக்குழிய செய்திருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து தீராத வடுக்களையும் தீராத ஒரு காயத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். பணத்தையோ பொருளையோ இழந்ததை விட நம்பிக்கை என்ற புனிதமான உணர்வு உடைந்து சிதறியதை உங்களுடைய நெஞ்சில் ஆறாத வடுவாகவே அது நிச்சயமா இன்னை வரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இது உங்களுக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வயலாக ரிஷபம் ராசியான நீங்கள் தான் கூற வேண்டும். இரண்டாவதா, நீங்க சேமித்த பணமானது உங்களுடைய கையை விட்டு நழுவி பிறக்கும் அல்லது நீங்க சில இழப்புகள்ல அதை நீங்க விட்டிருந்திருப்பீங்க. ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் ராகுவின் சஞ்சாரமோ அல்லது வக்ர கிரகங்களின் பார்வையோ இருந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய வியர்வையையும் குருதியையும் சிந்தி சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பணம் உங்களை விட்டு தாரை வார்க்கப்பட்டது. அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்களே எதிர்பார்க்காத சில விஷயமாகத்தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆனா நீங்க சிந்தி ஒவ்வொரு வியர்வையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி பண்ணணும், ஏதெல்லாம் செய்யணும் அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க யோசித்து செய்த ஒவ்வொரு விஷயங்களும் அதை உங்க பணமாக நீங்க வைத்திருப்பீங்க. அது உங்களுடைய கையை விட்டு நழுவிருக்கும். உங்களின் எதிர்கால கனவுகளுக்காகவும் பிள்ளைகளின் நலனுக்காகவும் சேமித்த தொகையை அவசர தேவை என்று கேட்டு வந்தவர்களிடம் தர்ம சிந்தனையோடு நீங்கள் கொடுத்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் கொடுத்தது தவறு கிடையாது. யாருக்கு கொடுத்தோம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. ஆனால் வாங்கியவர்கள் ஏமாற்றியதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் சில தவறான முதலீடுகளில் சிக்கி பணத்தை இழக்கும் சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவானது. கையில் இருந்த சேமிப்பு அத்தனையும் கரைந்து பூஜ்ஜியத்தில் நின்ற அந்த ஒரு தருணம் உங்களை பொருளாதார ரீதியாக பெரும் ஒரு அதிர்ச்சியிலேயே ஆழ்த்திவிட்டது உங்களுடைய வாழ்க்கை. அந்த பண விஷயத்துல இந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா மாறும், இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள நீங்க சொல்லவோ ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு செயலும் உங்களுக்குள்ள நடந்திருக்கும். அடுத்ததா, காதல்ல ஒரு தோல்வி. ரிஷபம் ராசியின் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய மற்றும் காதல் ஸ்தானம் பலவீனம் அடைந்த ஒரு காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையின் மிக ஆழமான தூய்மையான காதல் ஒன்று மலர்ந்தது. அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. ஆனால் அது எப்படி மலர்ந்தது என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பத்தில் தெரியாது. ஆனால் அந்த ஒரு காதல் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலர்ந்தது. சுக்கிரனின் ஆதிக்கத்தால் காதலை புனிதமாக நினைத்து அந்த ஒரு நபரை உங்களுடைய உலகம் என நீங்கள் வாழ்ந்து கொண்டும் இருந்தீர்கள். ஆனால் கிரகங்களின் சதியாலும் அஷ்டம சனியின் தாக்கத்தாலும் எதிர்பாராத விதமாக பிரிவின் நிழலானது உங்களை சூழ்ந்துவிட்டது. அந்த பிரிவின் நிழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் என்றும் நீங்கள் ஒருபோதும் நினைத்தது கிடையாது. ஆனால் அந்த காதல் வாழ்க்கையில ஒரு பிரிவானது ஏற்பட்டு சூழ்நிலை கைதியாகவோ அல்லது 3ஆம் நபரின் தவறான தூண்டுதல்களாகவோ உங்களை உயிராக நேசித்தவர் திடீரென உங்களை விட்டு விலகி சென்றிருப்பார். எந்த காரணமும் சொல்லாமல் ஏற்பட்ட அந்த ஒரு பிரிவு உங்களை மன ரீதியாக முற்றிலுமா உடைத்து போட்டது. இந்த காதலின் நினைவுகளோடு பல இரவுகளை கண்ணீரோடு கழிக்க வேண்டியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆகிவிட்டது. இது இன்னமும் உங்களுக்குள்ள மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் நினைவுகள் இருந்து அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தங்கறக்கும். நான் கூறுவது சரியா தவறா என்பதை கமாண்ட் வயலாக தெரிவியுங்கள். மறக்காம ரிஷபம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தங்கறக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில தொழிலில் ஒரு முன்னேற்றமானது கிடைக்க ஆரம்பிக்கும். கர்மஸ்தானாதிபதியின் அனுகூலமான
அனுகூலமான அமைப்பும் 10ஆம் வீட்டின் மீதான சுபக்கிரகங்களின் தாக்கமும் உங்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த போகிறது. இது நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும். முடங்கி கிடந்த வியாபாரம் புதிய பொலிவு பெறும். புதிய பொலிவை பெற்று முடிந்த அளவுக்கு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அந்த நன்மைகள் ஏற்படும் என்று நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட நன்மைகள் தான் ஏற்படும். புதிய வாடிக்கையாளர்களும் பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்களும் உங்களை தானாகவே தேடி வரும். கூட்டாளிகளுடன் இருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலப்படும். உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற லாபமும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான கிளைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கவா ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். தொழிலில் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும் அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காண்பீங்க. அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். இரண்டாவதா, பணமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டிலும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிலும் சுபக்கிரகங்களின் அனுகூலமான பார்வைகளும் தனக்காரகனாகிய குரு பகவானின் அருட்கடாட்சியமும் பரிபூரணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பதால் உங்களின் பொருளாதார நிலைமையானது இதுவரை கண்டிராத ஒரு பிரம்மாண்டமான புதிய உச்சத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடப்போகிறது. அது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். முடங்கி கிடந்த பண வரவுகள் வராது என்று கைவிட்ட கடன்கள் அத்தனையும் உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். தினசரி பணப்புழக்கம் அதிகரிப்பதால் உங்களின் நீண்ட நாள் தேவைகள் அனைத்தும் மிக எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பூர்த்தியாகிவிடும். கையில் காசு நடமாட்டம் தாராளமாக இருப்பதால் பொருளாதார ரீதியாக நீங்கள் அடைந்த அத்தனை இன்னல்களுமே மறைந்து லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு நிம்மதியான வாழ்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலர ஆரம்பிக்கும். இது நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி பெருகும். குடும்பஸ்தானத்தில் இருந்த ராகு கேதுக்களின் தோஷங்களும் கிரகங்களின் வக்ர நிலைமைகளுமே முற்றிலும் விலகுவதால் உங்கள் குடும்பத்தில் இதுவரை நீடித்து வந்த இனம் புரியாத சண்டை சச்சரவுகள் மனத்தாக்கல்கள் அனைத்தையுமே பனி போல உருகிவிடும். கணவன் மனைவி இடையே அன்னோன்யமும் பரஸ்பர புரிதலும் பல மடங்கு அதிகரிக்கவா ஆரம்பிக்கும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற பிள்ளைகளும் குடும்ப உறுப்பினர்களும் உங்களின் உன்னத குணத்தை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து இணையவா ஆரம்பிப்பார்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் தங்கும் தடையுமின்றி நடந்து ஏகப்பட்ட மகிழ்ச்சியை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய இல்லம் இனிமே அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த நந்தவனமாக மாறப்போகிறது. அதையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போகத்தாங்க பார்த்து தெரிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க ஆரம்பிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தேடி வரும். வீட்டில் தேவைகளை அறிந்து செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உத்தியோக பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள உருவாகும். பெரியோர்களின் கருத்துக்களை நீங்கள் மதிப்பளித்து செயல்படணும். அது எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் கருத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செயல்பட்டால் அது இன்னமும் நன்மைகளை தேடி கொடுக்கும். சஞ்சலமான சிந்தனைகளுக்கு தெளிவுகளானது பிறக்கும். வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகி நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரத் தொடங்கும். எனவே ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உங்களுக்குள்ள உருவாகும். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் எல்லாமே விலகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில தொழிலில் ஒரு முன்னேற்றமானது கிடைக்க ஆரம்பிக்கும். கர்மஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பும் 10ஆம் வீட்டின் மீதான சுபக்கிரகங்களின் தாக்கமும் உங்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த போகிறது. இது நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும். முடங்கி கிடந்த வியாபாரம் புதிய பொலிவு பெறும். புதிய பொலிவை பெற்று முடிந்த அளவுக்கு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அந்த நன்மைகள் ஏற்படும் என்று நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட நன்மைகள் தான் ஏற்படும். புதிய வாடிக்கையாளர்களும் பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்களும் உங்களை தானாகவே தேடி வரும். கூட்டாளிகளுடன் இருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலப்படும். உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற லாபமும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான கிளைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கவா ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். தொழிலில் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும் அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காண்பீங்க. அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். இரண்டாவதா, பணமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும்.
உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டிலும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிலும் சுபக்கிரகங்களின் அனுகூலமான பார்வைகளும் தனக்காரகனாகிய குரு பகவானின் அருட்கடாட்சியமும் பரிபூரணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பதால் உங்களின் பொருளாதார நிலைமையானது இதுவரை கண்டிராத ஒரு பிரம்மாண்டமான புதிய உச்சத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடப்போகிறது. அது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். முடங்கி கிடந்த பண வரவுகள், வராது என்று கைவிட்ட கடன்கள் அத்தனையும் உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். தினசரி பணப்புழக்கம் அதிகரிப்பதால் உங்களின் நீண்ட நாள் தேவைகள் அனைத்தும் மிக எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பூர்த்தியாகிவிடும். கையில் காசு நடமாட்டம் தாராளமாக இருப்பதால் பொருளாதார ரீதியாக நீங்கள் அடைந்த அத்தனை இன்னல்களுமே மறைந்து லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு நிம்மதியான வாழ்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலர ஆரம்பிக்கும். இது நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி பெருகும். குடும்பஸ்தானத்தில் இருந்த ராகு கேதுக்களின் தோஷங்களும் கிரகங்களின் வக்ர நிலைமைகளுமே முற்றிலும் விலகுவதால் உங்கள் குடும்பத்தில் இதுவரை நீடித்து வந்த இனம் புரியாத சண்டை சச்சரவுகள், மனத்தாக்கல்கள் அனைத்தையுமே பனி போல உருகிவிடும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யமும் பரஸ்பர புரிதலும் பல மடங்கு அதிகரிக்கவா ஆரம்பிக்கும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற பிள்ளைகளும் குடும்ப உறுப்பினர்களும் உங்களின் உன்னத குணத்தை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து இணையவா ஆரம்பிப்பார்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் தங்கும் தடையுமின்றி நடந்து ஏகப்பட்ட மகிழ்ச்சியை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய இல்லம் இனிமே அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த நந்தவனமாக மாறப்போகிறது. அதையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போக தாங்க பார்த்து தெரிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க ஆரம்பிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தேடி வரும். வீட்டில் தேவைகளை அறிந்து செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உத்தியோக பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள உருவாகும். பெரியோர்களின் கருத்துக்களை நீங்கள் மதிப்பளித்து செயல்படணும். அது எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் கருத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செயல்பட்டால் அது இன்னமும் நன்மைகளை தேடி கொடுக்கும். சஞ்சலமான சிந்தனைகளுக்கு தெளிவுகளானது பிறக்கும். வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகி நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரத் தொடங்கும். எனவே ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு